உலகம் முழுக்க திடீர்னு டெம்பரேச்சர் கீழே விழுந்துடுச்சு. மனுஷங்க வாழ்றதுக்கே தகுந்த சூழ்நிலை நாளுக்கு நாள் மோசமா மாறிக்கிட்டே இருந்துச்சு. சமூக ஒழுங்கு, ரூல்ஸு, சட்டம் எல்லாம் சிதறி போச்சு. ஒரு காலத்துல சக்தின்னு நினைச்ச பணம் இப்போ ரெட்டி காகிதம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரியல் பவர் என்னன்னா அழகான பெண்களும் சாப்பாடும். ஆனா அந்த சாப்பாடு கூட இவ்வளவு காஸ்ட்லி ஆயிடுச்சு. என்னோட கிட்ட மட்டும் நான் எவ்வளவு வேணும்னாலும் எடுக்க முடியும் அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் மோஷி கைவ் சிஸ்டம்னு ஒரு விஷயத்த அவேக்கன் பண்ணிட்டேன். அதால எனக்கு பெரிய அளவுல சாப்பாடு மட்டும் இல்ல, விதவிதமான ஆயுதங்களும் கருவிகளும் கிடைக்கும். ஒரு நாள் முழுக்க கூலி தொழிலாளி மாதிரி உழைஞ்சு வேர்வை ஒழுகுற நிலையில லிஃப்ட்டுக்காக காத்துக்கிட்டு நின்னேன். அப்புறம் பின்னாடி இருந்து ஒரு கேவலமான வெறுப்போட நிரம்பிய குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தேன். ஒருத்தி நின்னிருந்தா. அவள பார்த்த உடனே யாருக்காவது மனசு குலுங்கும் அளவுக்கு அழகு. அவ மூக்க கையில மூடி என்ன வெறுப்போட பார்த்துட்டு இருந்தா. ஏய் குரியர் கும்பலே, கொஞ்சம் தூரமா நில்லு. அவங்க பேரு சுபைஜோ. என்னோட அடுத்த வீட்டு. ஒரு பேங்க்ல வேலை. அவங்க கணவன் ஒரு பெரிய கம்பெனில ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவ். இருவரும் தங்கள சொசைட்டி எலீட்னு நினைச்சு என்ன மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்க பார்த்தா உள்ளுக்குள்ளேயே வெறுப்படைவாங்க. அந்த நேரத்துல என் தலைக்குள்ள திடீர்னு ஒரு மெஷின் குரல் ஒழிச்சுது. வாழ்த்துக்கள் ஹோஸ்ட், நீங்க வெற்றிகரமா மோஷி கைவ் சிஸ்டத்தை பைண்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் 5 மணி நேரத்துல உலகம் முழுக்க கடுமையான பனிக்கால அழிவு ஆரம்பிக்குது. ஹோஸ்ட் உயிர் பத்திரமா இருக்க இந்த சிஸ்டம் தினமும் 1000 மடங்கு ரிவார்ட்ஸ் தரும். அனைத்து ரிவார்ட்ஸும் சிஸ்டம் ஸ்பேஸ்ல சேமிக்கப்படும். இன்றைய ரிவார்ட் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் 1 முடிவில்லா உணவு பானங்கள், எல்லா வகை சாப்பாடு, மதுபானம், கோல்ட் ட்ரிங்க்ஸ், மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். ஆப்ஷன் 2 காலி. ஆப்ஷன் 3 ஒரு கோல்டன் டெசர்ட் ஈகிள் பிஸ்டல் பிளஸ் முடிவில்லா மேகசின். ஆப்ஷன் 4 ஹேர் ஜெல் ஒரு கேன். அத போட்டா நீங்க அதுக்கு மேல் ஹேண்ட்ஸம் ஆயிடுவீங்க. உள்ளுக்குள்ளேயே நான் சிரிச்சேன். எதுக்கு யோசனை? ஆப்ஷன் 1 தான். ஏன்னா இப்போ உயிர் பிழைக்கிற ரூல்ஸ் மாறிடுச்சு. அதனால நான் கூட இப்போ நேர்மையான மனிதனா இருக்க போறதே இல்ல. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஆபீஸ்லவே வேலை போதாதா? மேல நீ மாதிரி சமூக குப்பையின் வாசனை சகிக்கணும்னு என் அதிர்ஷ்டமா? சுபைஜோ ஒரு முறை கூட அவளோட வெறுப்ப மறைக்க முயற்சி செய்யல. அந்த நேரத்துல லிஃப்ட் வந்துச்சு. நான் ஒரு குளிர்ந்த சிரிப்போட உள்ள போயிட்டேன். சுபைஜோ அடுத்த லிஃப்ட் காத்திருக்க தான் முடிவு பண்ணினா. லிஃப்ட் டோர் முழுக்க மூடுறதுக்கு முன்னாடி அவள கண்ணுல நேரா பாத்துக்கிட்டு நான் மெதுவா. அவன் என்ன பார்த்து பசிக்குது என்றா என்கிட்ட வர மறந்துடாதேன்னு சொல்லிட்டு போனா. அது கேட்ட உடனே சுபைஜோ ஷாக் ஆகி நின்னுட்டா. கதவு மூடுனதுக்கு அப்புறம் அவளுக்கு கோபம் ஃபுல் ஏறிச்சு. தன்னால என்ன நினைக்கிறான்? நான் அவன்கிட்ட சாப்பாட்டுக்காக போவேனா? ஓய் அசிங்கமான குரியர்காரனே, என்ன சொன்ன? வெளிய வா. நீ லிஃப்ட் கதவை பலமா அடிக்க ஆரம்பிச்சா. ஆனா நான் அப்பவே மேல போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் சோஃபால சாஞ்சு குழுமையா படுத்துட்டேன். ஒரு எண்ணம் வந்த உடனே என் கையில ஹாப்பி வாட்டர் குளிர்பான கேன் தோன்றுச்சு. கடுமையான குளிர் வரப்போகுது. அதனால சூடான உடைகளும் தேவையான சாமான்களும் எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். தடம் தடம் தடம். அச்சானுக்குன்னு கதவுல பலமா தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வெளியில இருந்து சுபைஜோவோட கோப குரல் வெண்பவரிக்குன்னு கேட்டுச்சு. ஓய் கூரியர்காரனே, நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? உள்ள ஒளிஞ்சு நாடகமாடாத. நீ வீட்ல இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் புருவம் சுருங்கிச்சு. இது முடிஞ்சே ஆகாதா? அதுக்குள்ள அவரோட கணவன் வெளியே வந்தா. அவனை பார்த்ததும் சுபைஜோ நான் சொன்னத கோபத்தோட அவனிட சொல்ல ஆரம்பிச்சா. இந்த குரியர்காரன் என்கிட்ட தப்பா பேச தைரியம் பண்ணா. இதை இங்கிருந்து துரத்தி விடுவேன். அதை கேட்ட அவன் கணவனும் கோபம் ஏறி, இவனுக்கு சாவு வந்துருச்சா? கவலைப்படாத, நானே அவனுக்கு பாடம் கத்துத்தரேன்னு சொன்னா. அவன் பேச முடிக்க முன்னாடியே நான் கதவை திறந்துட்டேன். என் குளிர்ந்த பார்வை நேரா அவர்கள் மேல விழுந்துச்சு. அவன் என் கண்ணுல பார்த்த உடனே அவன் கோபம் பாதி குறைஞ்சிடுச்சு. அவன் ஹைட்டு 5.7 தான். நான் 6 அடி மேல. கை கலக்கினா யாரு ஜெயிப்பாங்கன்னு சந்தேகமே இல்ல. ஆனா சுபைஜோக்கு பயம் என்னன்னு தெரியல. அவ என் மேல விரல் நீட்டி திட்ட ஆரம்பிச்சா. ஓய் தாழ்ந்த மனிதனே, நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? இப்பவே சொல்லு, இல்லன்னா உன்னை அமைதியா வாழ விட மாட்டேன். என் உதட்டுல குளிர்ந்த சிரிப்பு. நான் ஒரு வார்த்தையும் சொல்லல. ஒரு அடி முன்ன வந்தேன். அவ உடனே ஒரு அடி பின்ன போனா. அவ கண்களால உதவி கேட்க அவன் கணவனை பார்த்தா. அவன் கண்கள் சுழன்று உடனே முகத்துல பொலி சிரிப்பு. ஜியாங் சார், நீங்க இப்போதான் வேலை முடிச்சு வந்திருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, பிரச்சனை எதுவும் இல்லன்னு அவன் சொன்னா. அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல நின்ன அவன் மனைவியை இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான்.
அந்த நேரம் திடீர்னு குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிச்சது. வானத்துல இருந்து மெதுவா பஞ்சு மாதிரி பனித்துளிகள் விழ ஆரம்பிச்சது. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள வெப்பநிலை 38 டிகிரியில இருந்து நேரா 0 டிகிரிக்கு கீழே விழுந்துடுச்சு. அதுவும் நின்னுக்காம தொடர்ந்து குறைய ஆரம்பிச்சது. இரவு 12 மணி அடிச்சதும் அந்த மெஷின் மாதிரி குரல் மீண்டும் கேட்க ஆரம்பிச்சது. Sign in reward options are as follows. Option 1, ஸ்பெஷல் மெட்டீரியல்ல செஞ்ச 10,000 தெர்மல் இன்னர்வேர் -100 டிகிரி குளிரையும் தாங்கும். ஆப்ஷன் 2, வயர்லெஸ் பேட்டரி பேக், மார்க்கெட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் பேட்டரி இன்க்ளூடட். ஆப்ஷன் 3, 1000 டிபி கெப்பாசிட்டி உள்ள 10,000 பென் டிரைவ், ப்ளூ ஸ்டார்ல இருக்க எல்லா மூவிஸ் வெப் சீரிஸ் லோட் பண்ணி. ஆப்ஷன் 4, சூயிங் கம் ஒரு பாக்ஸ், சாப்பிட ஆரம்பிச்சா நிறுத்த முடியாது. நான் ஒரு நொடி கூட யோசிக்கல. உடனே ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணிட்டேன். டெம்பரேச்சர் வேகமா குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்த நேரத்துல உடம்ப வார்மா வச்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. தெர்மல் வேர் போட்ட உடனே என் கண்கள் லிட்டரலா மின்னுச்சு. அது குளிர தடுக்கிறதுன்னு மட்டும் இல்ல, அதுவே ஹீட் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. முகம், கை, கால் வெளியே இருந்தாலும் கூட இப்போ குளிரே தெரியல. சாப்பாடு, தங்குற இடம் எல்லாம் சேஃப்னு தெரிஞ்சதும் நான் ஜன்னல் பக்கமா அமைதியா உட்கார்ந்தேன். வெளிய பார்த்தேன். தெற்கு பகுதியில இருக்கிற பல பேர் சந்தோஷமா வெளியே வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த திடீர் ஸ்னோஃபால் அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட். சாதாரணமா தெற்கு நகரங்கள்ல பனி விழறது ரொம்ப ரேர். அந்த நேரத்துல கீழே இருந்து திடீர்னு ஒரு கத்தல் சத்தம் கேட்டுச்சு. நான் உடனே ஜன்னல் வழியா கீழே பார்த்தேன். காலனி ஸ்ட்ரீட் லைட் மங்கலா எரியுது. அதுக்கு கீழே ஒரு இளைஞன் முகத்துல திடீர்னு நீல நிற முட்டை அளவுக்கு நீல கட்டிகள் எழ ஆரம்பிச்சது. கண் முன்னாடியே அவன் முழு தோலுக்கும் அது பரவ ஆரம்பிச்சது. சுத்தி இருந்தவங்க பயந்து உடனே பின் சென்றாங்க. இது என்னடான்னு பதட்டத்துல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னை காப்பாத்துங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவன் பைத்தியமா கத்துனான். ஆனா அரை நிமிஷத்துக்குள்ள அவன் உடம்புல இருந்த அந்த கட்டிகள் எல்லாம் வெடிச்சு போச்சு. மாசு வெளியே வந்த உடனே அவன் உடம்பு விரைப்பா ஆக ஆரம்பிச்சு. கண் பெரிச்சு நேரா தரையில விழுந்தான். சாவு. அதை பார்த்தவுடன் சுற்றி இருந்தவங்க எல்லாரும் பயந்து சிதறி ஓட ஆரம்பிச்சாங்க. சில நிமிஷத்திலேயே காலனி முழுக்க கலக்கம். அந்த காட்சி பார்த்து என் மூச்சே அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல கீழே 10-12 சடலங்கள். நான் கண்களை திருப்பி மொபைல் எடுத்தேன். ஷார்ட் வீடியோஸ் ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். உலகம் முழுக்க கலவரம். யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா நியூஸ்மும் ட்ரெண்ட் ஆகுது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆன்லைன்ல ஹெல்ப் கேட்டு கத்துறாங்க. செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ஃபோன் லைன்ஸ் தொடர்ந்து ஒலிக்குது. ஃபோன் லைன்ஸ் எல்லாம் தொடர்ந்து மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது. இப்போ என்ன பண்ணலாம்? யாரிடமாவது தண்ணீர், சாப்பாடு இருக்கா? பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் தர்றேன். சுத்தமான அறிவு இருந்தவங்களுக்கு இது சாதாரண டிசாஸ்டர் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. ஃபுட், வாட்டர் ஸ்டாக் பண்றது தான் இப்போ உலகத்திலேயே முக்கியமான வேலை. நேற்று இரவு நான் மறுபடியும் கதவு, ஜன்னல் எல்லாம் செக் பண்ணேன். பனி உள்ள புக முடியாத மாதிரி டைட்டா சீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலை ஜன்னல் பக்கமா போய் பார்த்தேன். என் வாயிலேயே ஆன்னு ஒரு சத்தம் தானாக வந்துச்சு. நேத்து கீழே கிடந்த எல்லா சடலங்களும் இப்போ பனிக்குள் முழுக்க புதிஞ்சு போச்சு. பனி அடுக்கு முதல் மாடி உயரம் வரைக்கும் வந்துருச்சு. டெம்பரேச்சர் -30 டிகிரி வரை விழுந்துருச்சு. வீட்டுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் செக் பண்ணேன். எதிர்பார்த்த மாதிரி வாட்டர், கரண்ட், கேஸ் எல்லாம் ஆஃப். ஆனா நான் சற்றும் பேனிக் ஆகல. வீட்டுக்குள்ள சேஃபா இருந்தேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு சூடான டீ குடிச்சுக்கிட்டு சில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மதியம் 12 மணி ஆனதும் அந்த நாள் ரிவார்டு நேரத்துக்கு வந்துச்சு. இன்றைய செக்-இன் ரிவார்ட் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் 1, கோல்டன் டெசர்ட் ஈகிள் அன்லிமிட்டெட் மேகசின். ஆப்ஷன் 2, பவர் லெவல் +5 லெவல்ஸ். ஆப்ஷன் 3, அப்பாபலிப்டிக் ஸ்லெட், பனியில ஃப்ரீயா ஸ்லைட் பண்ணி டிராவல் பண்ணலாம். ஆப்ஷன் 4, கார்பனேட்டட் ட்ரிங்க், குடிச்சா முடிவில்லாத பர்ப். கோல்டன் டெசர்ட் ஈகிள் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தாலும் இறுதியில நான் ஆப்ஷன் 2 தான் செலக்ட் பண்ணேன். உடனே என் உடம்புக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி ஓடுற மாதிரி ஃபீல் ஆனது. சிஸ்டம் ஸ்கிரீன் டாப் லெஃப்ட்ல ஒரு புதிய லைன் வந்துச்சு. பவர் லெவல் 6. உடம்புல வந்த சேஞ்ச் கிளியரா ஃபீல் ஆனது. அதே நேரம் ஸ்டோன் டைனிங் டேபிள் மேல நான் ஒரு பஞ்ச் அடிச்சேன். டேபிள்ல உடனே என் குத்த அளவுக்கு ஒரு பெரிய தொலை. ஆனா என் கையில சின்ன பெயின் கூட இல்ல. அடுத்த 3 நாளும் வெளியே இடையிடையா ஸ்னோஃபால் நடந்துகிட்டே இருந்தது. நான் ஒரு அடியும் வீட்டை விட்டு வெளியே போகல. இறுதியில எனக்கு ரொம்ப பிடிச்ச கோல்டன் டெசர்ட் ஈகிளும் கிடைச்சது. அதோட சேர்த்து 100% அக்யூரேட் எய்ம் டேலண்ட்டும் அன்லாக் ஆயிடுச்சு. 3வது ரிவார்டா நான் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஸ்டவ் செலக்ட் பண்ணேன். இது பார்ப்பதற்கு ஃபயர் ஸ்டவ் மாதிரி இருக்கும். ஆனா சைஸ் பார்த்தா கை விரல் அளவுதான். இந்த ஸ்டவ்வுக்கு சார்ஜ் பண்ணணும் தேவையில்லை, எண்ணெய் தேவையில்லை,
இதுக்கே தனியா போதுமான எனர்ஜி இருக்கு. வீட்டுக்குள்ள இத வைத்த உடனே முழு வீடும் சூடா மாறிடுச்சு. என் மொபைல் ஃபோன் பக்கம் பார்த்தேன், பேட்டரி ஆல்மோஸ்ட் டெட். ஓனர்ஸ் குரூப்ல யாரோ அண்டர் கிரவுண்ட் கராஜ்க்கு வந்து பொருட்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு மெசேஜ் போட்டாங்க. நான் அங்க போகணும்னு டிசைட் பண்ணேன். முழு நாள் வீட்ல சாப்பிட்டு தூங்கி இருந்ததால ரொம்ப போர் அடிச்சிருந்தது. ஒரு ஹெவி டவுன் ஜாக்கெட் போட்டேன். முகம் மட்டும் தெரியற மாதிரி முழுக்க கவர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்போ குளிரே தெரியல. ஆனா ஷோ ஆஃப் பண்ணணும் இல்லையா? அண்டர் கிரவுண்ட் கராஜ் மக்கள் கூட்டத்தால நிறைஞ்சிருந்தது. ஒவ்வொருத்தரும் கத்தி கத்தி தங்களோட பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதிகமானவர்கள் ஃபுட், வாட்டர் கேட்டு பொருள் மாற்ற நினைத்தாங்க. சில பேருக்கு மெடிசின்ஸ் தேவை. நடந்து கொண்டே இருந்த நான் திடீர்னு நின்னுட்டேன். ஹே கியாங், சுபைஜோ இருவரும் அங்கேயே இருந்தாங்க. அவங்களோட முன்னாடி கோல்டு, சில்வர் ஜுவல்லரி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா யாரும் கவனிக்கவே இல்லை. சுபைஜோ தலை தூக்கி என்னை பார்த்தவுடன் அவங்க மைண்ட்ல நான் லிஃப்ட்ல சொன்ன வார்த்தை ஃபிளாஷ் ஆயிருக்கும். பசிச்சா என்ன தேடி வான்னு. நான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ற டைப் இல்ல, ரியாக்ட் பண்ற டைப். அங்க சுத்திக்கிட்டு இருந்தப்போ என் பார்வை ஒரு பெண் மேல் நின்றுச்சு. அவளோட அழகுல சுபைஜோக்கு எந்த அளவிலும் குறைவில்லை. ஒரு மூலையில தனியா உட்கார்ந்திருந்தா. ஷார்ப் ஃபீச்சர்ஸ், சூப்பர் ஃபிகர். அவங்க முன்னாடி நிறைய பிராண்டட் பேக்ஸ். ஆனா யாரும் திரும்பி பார்க்கவே இல்லை. நான் அவளிடம் போனேன். அவளே தடுக்க முடியாம பேச ஆரம்பிச்சா. ஹேண்ட்ஸம், உங்ககிட்ட பிரெட், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த பிராண்டட் பேக்ஸ் எல்லாம் ஆயிரங்களுக்கு வாங்கினது. இவைகளுக்கு பதிலா கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? நான் சற்று சிரிச்சேன். என் புருவத்தை சற்று உயர்த்தி அவளோட முகத்தையே நேராக பார்த்தேன். இவைகள் இப்போ யாருக்கும் யூஸ் இல்ல. உங்ககிடம் பிராக்டிக்கலா ஏதாவது இருக்கா? அவள் தன்னோட பழைய நினைவுகளை உள்ளுக்கு தள்ளிக்கிட்டு உதத்தை கடிச்சுக்கிட்டா. இந்த கொடூரமான சூழ்நிலையில அவள்கிட்ட உண்மையிலேயே பேசத்தக்க பொருள் எதுவும் இல்லைன்னு அவளுக்கே புரிஞ்சிருச்சு. இப்போ அவளிடம் உண்மையிலேயே வேல்யூ இருக்கிற ஒரே விஷயம் அவளோட உடம்பு தான். அவ கொஞ்ச நேரம் யோசிச்சா. பின்னாடி பாக்கெட்ல இருந்த ஒரு பிளாக் பிளாஸ்டிக் பேக்கை எடுத்தா. அவளுக்கே தெரியாம அவளோட ஐடி கார்டு கீழே விழுந்துருச்சு. ஹேண்ட்ஸம், இதுவா சரி வரும்? கீழே விழுந்த ஐடி கார்டை பார்த்த உடனே அவளோட பேர் பை நிங் நிங்னு தெரிஞ்சது. பிளாஸ்டிக் பேக்கை எடுத்து உள்ள பார்த்த உடனே என் நெற்றியில கோபமும் அதிர்ச்சியும் தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ள நிறைய ஸ்டாக்கிங்ஸ். வாயில மட்டும் ஹேண்ட்ஸம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா மனசுக்குள்ள இன்னும் என்ன ஒரு கீழ்த்தரமானவன்னு தான் நினைச்சிட்டு இருந்தா. பை நிங் நிங் குரலை மெதுவா ஆக்கி நெருக்கமா வந்து சொன்னா, இது எல்லாம் நான் போட்டது. வாஷ் கூட பண்ணல. டென்ஷன் எடுத்துக்காதீங்க. நான் ஒரு வார்த்தையும் சொல்லாம அந்த பிளாஸ்டிக் பேக்கையே அவ பக்கம் திருப்பி எறிஞ்சேன். என் பாக்கெட்ல இருந்த பிரெட் துண்டை எடுத்தேன். பில்டிங் 5, ரூம் 301. நான் அங்கதான் இருக்கேன். சாப்பாடு வேணும்னா வீட்டுக்கு வா. நாம ரெண்டும் ஸ்மார்ட் தானே, என்ன அர்த்தம்னு புரிஞ்சிருக்கோம். அவளை கவனமா பார்த்தேன். பிரெட்டை மீண்டும் பாக்கெட்ல வச்சேன். திரும்பி நடக்க ஆரம்பிச்சேன். 2 நிமிஷம் கூட ஆகல. எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருந்து 3 பெரிய ஆட்கள் வெளியே வந்தாங்க. அவங்களோட கையில மீட் கிளீவர். அவன் அருகில் இருந்த ஒரு ஸ்டால் பக்கம் ஓடினான். அந்த ஸ்டால் வைத்திருந்தது ஒரு வயதான பாட்டி. அவளிடம் இருந்தது ஒரு மில்க் பவுடர் டப்பா மட்டும். அவன் அதை கிணிச்ச மாதிரி பறிச்சுக்கிட்டான். ஐயோ, என் சாமான், யாராவது உதவுங்க, கொள்ளை! அந்த பாட்டி அவன் கையை பிடிச்சுக்கிட்டா. அவனோட கண்களில் ஒரு குளிர்ந்த கொடூரம் தெரிஞ்சிச்சு. அவன் கிளீவரை உயர்த்தி முழு சக்தியோட அடிச்சான். ஒரு பயங்கர சத்தம். ரத்தம் சிதறி அந்த பாட்டி அங்கேயே சரிந்து விழுந்தா. கொலை! ஒரே கணத்தில் எல்லாரும் பீதி பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பிச்சாங்க. நான் அங்க சும்மா வாக் பண்ண வந்தவன் தான். நானும் கூட்டத்தோட சேர்ந்து பில்டிங் பக்கம் ஓட ஆரம்பிச்சேன். இவ்வளவு நாளா இருந்த சிஸ்டம் இப்போ முழுக்க உடைஞ்சிருச்சு. லீடர் அவன் 2 ஆளுகள் மேல கத்தினான். நிக்காம என்ன பாக்குறீங்க, பறியுங்க! அவன் தானே அருகில் இருந்தவர்கள் மேல தாக்க ஆரம்பிச்சான். அந்த 2 கும்பல்காரர்களும் கிளீவர் எடுத்து கூட்டத்துக்குள்ள பாஞ்சாங்க. பாஸோட பைத்தியக்கார ஜூஸ் ஏறி கையில் இருந்த சாப்பரை அசைத்தபடி கூட்டம் கொலை வெறி காட்ட ஆரம்பிச்சது. ஹேயாங் சுபைஜோவின் கையை பிடிச்சுக்கிட்டு உயிரை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டே இருந்தான். ஆனா அந்த அலை மாதிரி வந்த கூட்டம் இந்த புதுசா கல்யாணமான ஜோடியையும் தள்ளி தரையில போட்டுருச்சு. சுபைஜோ பயத்துல நடுங்க நடுங்க காலே வேலை செய்யல. எழுந்து நிக்கவே முடியல. ஹேயாங் அவளை தூக்க முயற்சி பண்ணான். ஆனா காலியான வயிற்று, பலவீனம், அவனாலையும் சரியா நிக்க முடியல. அந்த சாப்பர் பிடிச்ச தாக்குபவன் நேரா இவர்களோட பக்கம் வர்றத பார்த்ததும் ஹேயாங் ஒரு கஷ்டமான முடிவெடுத்த மாதிரி, நீ இங்கே இருந்துடு, நான் உதவி கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டான். சுபைஜோ முழுக்க ஷாக்கு. புதுசா கல்யாணமான கணவன் இப்படி தனியா விட்டுட்டு ஓடி போவான்னு கனவுல கூட நடக்கல. தாக்குபவன் நெருங்குறத பார்த்ததும் அவள் சத்தமா அழ ஆரம்பிச்சா.
அந்த நேரத்துல நீ நேரா முன்னே வந்த, அவளை கையால தாங்கி எழுப்புன. ஏன்னா இது உன் வேட்டை. அவள் இப்படி தப்பிச்சு போக நீ விடமாட்ட. என்னோட வா. உன் பலமான கையை அவள் பிடிச்ச உடனே தன்னை காப்பாத்துற வர்றது ஜியாங் சேன்னு அவளுக்கு புரிஞ்சுது. அவளோட மனசு நன்றியால் நிரம்பிச்சு. சுபைஜோவை பாதுகாப்பா வெளியே கொண்டு வந்த பிறகு நீ பாதுகாப்பு வழிக்கதவை பிளாக் பண்ணிட்டு பில்டிங் 5 3வது மாடிக்கு ஏறின. தன் வீட்டு கதவு கண்ணுக்கு பட்ட உடனே சுபைஜோவுக்கு மீண்டும் தைரியம் வந்தது. உடனே உன் கையை தள்ளிவிட்டு எதிர் வீட்டு கதவை கொட்ட ஆரம்பிச்சா. ஹேயாங், கதவு தர, பயங்கர கோலை. உன் பெண்ணை இப்படி தனியா விட்டுட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டே இருக்க உனக்கு வெக்கமே இல்லையா? கதவு தர. அவளோட குரல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரொம்ப சத்தமா இருந்தது. நீ பக்கத்துல நின்னு இந்த சீனை ரசிச்சுக்கிட்டே நின்னத பார்த்த ஹேயாங் முகம் கலங்கி போச்சு. அவன் ஒரு போலி சிரிப்போட தப்பிக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சான். அப்படி இல்ல ஜோஜோ, நான் பயந்ததால ஓடல. நான் உதவி கேட்க தான் போனேன். ஆனா யாரும் உதவ ரெடியா இல்ல. என்கிட்ட வேற வழியே இல்ல. அதனால வீட்டுக்கு வந்து ஏதாவது ஆயுதம் எடுத்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன். நீ என்ன நம்பணும். அப்படின்னா கதவை ஏன் பூட்டுன? சுபைஜோ கேட்ட கேள்வி நேரா அவன் நெஞ்சில குத்துன மாதிரி இருந்தது. ஹேயாங் கிட்ட பதில் இல்ல. சுபைஜோ அழுதுகிட்டே தொடர்ந்து பேசினான். வீட்ல சாப்பாடு, தண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் தங்க வளையலும் எங்கோ விழுந்து போச்சு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? நான் இவ்வளவு யங்கா இருக்கேன். உங்க கூட சேர்ந்து பசிச்சு சாகனா விரும்பல. அந்த நேரத்துல சுபைஜோ முழுக்க உதவி இல்லாம நொறுங்கி போயிருந்தார். ஹேயாங் கூட அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணான். வெளி உலகத்துல பெரிய ஆளு, லட்சம் சம்பாதிக்கிற அதிகாரின்னு நினைச்சிருந்தாலும் இந்த சூழ்நிலையில அவனும் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. அந்த சமயத்துல அவன் பார்வை உன்மேல விழுந்தது. நீ பக்கத்துல நின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாய். அதை பார்த்து அவனுக்கு ஏதோ சரியில்லைன்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் எழுந்தது. லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.